السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا المرسلين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم وقل بسم الله الرحمن الرحيم. الحمد لله. ஆறும் மலர்களிலும் அழைப்பாயும் கடல்களிலும் கூவும் குயில் குரல்களிலும் ஒளித்தோடும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சற்குண குன்றிலே சந்திர அவளை தந்த பொற்குணரின் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்தில் ஒரு முஃமின்களுக்கு இறைவன் படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு அல்லாஹ் சில விஷயங்களை கட்டளையிட்டு இருக்கின்றான், சில விஷயங்களை வலியுறுத்தி இருக்கின்றான். ஆனால் இந்த விஷயம் மட்டும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் தொழுகின்ற தொழுகை செல்லாது, நீங்கள் நோக்கின்ற நோன்பு செல்லாது, நீங்கள் செலவழித்து செல்லக்கூடிய ஹஜ் என்பதும் செல்லாது. அது என்ன செயல்? அந்த செயல் உங்களிடத்தில் சரியாக இல்லை என்று சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் பாழாகிவிடும். அது என்ன செயல்? இஹ்லாஸ், மன தூய்மை. இறைவனுக்காக ஒரு செயலை நாம் செய்யக்கூடிய செயல் அனைத்தையும் இஹ்லாஸ், மன தூய்மையாக இறைவனுக்காக மட்டும் செய்யக்கூடிய செயல்தான் இஹ்லாஸ். இங்கு நிறைய மனிதர்கள் செயல்களை செய்கின்றார்கள், ஆனால் இந்த செயல்கள் அனைத்தும் இறைவனுக்காக இருக்கின்றதா என்பதை பார்ப்பதுதான் விஷயமே. அல்லாஹ் கூறுகிறான், தன் திருவசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், فَمَنْ كَانَ يَرْجُو لِقَاءَ رَبِّهِ فَمَنْ كَانَ يَرْجُو لِقَاءَ رَبِّهِ எவன் தன்னுடைய ரப்பை சந்திக்க நாடுகின்றானோ, யார் தன் படைத்த ரப்பை சந்திக்க நாடுகின்றானோ, அவன் செய்து கொள்ளட்டும் அமலன் சாலிஹா, சாலிஹான அமல்களை, நல்ல அமல்களை அவன் செய்து கொள்ளட்டும். வலா யுஷ்ரிக், அவன் சிறுக்கு வைத்திட வேண்டாம், அவன் இணையாக்கிட வேண்டாம். பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரையும் அவன் இணையாக்கிட வேண்டாம். இந்த ஆயத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது? நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டும், அவனுக்கு ஈடாக, அவனுக்கு இணையாக யாரையும் ஆக்கிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு சொல்லுகிறார். நாம் எல்லாம் முஃமின் தானே? நாம் எல்லாம் முஸ்லிம் தானே? நாம் ஷிர்க் வைப்போமா? அவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் நமக்கே தெரியாமல் நாம் ஷிர்கே ஷஈர், அதாவது சிறிய ஷிர்க், அதாவது சிறிய இட வைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு ஷிர்க்கை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஷிர்க் யாராவது தெரியுமா? நாம் தொழுகின்ற தொழுகை, நாம் நோக்கின்ற நோன்பு,
நாம் செய்யக்கூடிய இறைவனுக்காக செய்யக்கூடிய சில விஷயங்களை சில மனிதர்களுக்காக செய்தோம் என்று சொன்னார். அதுதான் தமிழில் ஒரு வார்த்தை கூறுவார்கள், முகஸ்துதி என்று. இவன் பார்க்கிறான், நான் செய்கிறேன். இவர் பார்க்கிறார், அதெல்லாம் நான் செய்கின்றேன். இந்த ஒரு நிலைமை யாருக்கு ஏற்படுமோ சிறுக்கு வைத்து விட்டான். நான் கூறவில்லை, எம்பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான. ஆமீன். இஸ்லாத்தில் மொத்தம் எத்தனை கடமைகள்? அந்த 5 கடமைகளில், இந்த 5 கடமைகளிலே நாம் எவ்வளவு பெரிய தவறுகளையும் நாம் எந்த நியத்தில் வைத்துக் கொண்டு இருக்கின்றோம் என்று தெரியுமா? நாம் தொழுகையை எடுத்துக் கொள்வோம். தொழுகை யாருக்காக தொழுகின்றோம்? இந்த காலத்தில் ஒன்றே இளைஞர்களாக இருந்தால் பெற்றோருக்கு பயந்து தொழுகை போகின்றோம். அதே மதரசாவில் இருந்தால் அஜர்மார்களுக்கு பயந்து தொழுகை போகின்றோம். நோன்பை இலக்காக வைக்கின்றார்கள் சில நபர்கள். தன் உடல்நிலை குறைய வேண்டும், தன் உடலில் உள்ள எடைகள் குறைய வேண்டும், தான் அழகாக மாற வேண்டும் என்பதற்காக சில நபர்கள் நோன்பை இருக்கின்றார்கள். ஜக்காத்தை கொடுக்கின்றார்கள். எதற்காக? தன்னை பேர் ஒரு பெரிய ஜக்காத், அதாவது ஒரு பெரிய பொருளை அள்ளி கொடுப்பவர், ஜக்காத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் என்று சொல்பவர்களுக்காக இன்று பல நபர்கள் ஜக்காத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஹஜ்ஜுக்கு சென்றால் போட்டோ எடுத்துகின்ற தன்னை ஹாஜி என்று சொல்ல வேண்டும், தன்னை மக்கள் ஹாஜி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக இன்று பல நபர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று ஹாஜி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த எண்ணத்தில் அமல்கள் எல்லாம், இந்த அனைத்து அமல்களும் இறைவனிடத்தில் எப்படி தூக்கி எறியப்படும் என்று தெரியுமா? ஒரு அழுக்கான கச்சிப்பு, அதாவது கைக்குட்டை, அழுக்கான கைக்குட்டை எப்படி கசக்கி மூச்சியில் எறியப்படுமோ அப்படி இந்த பட்பட்ட அமல்கள் மூச்சியில் எறியப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதற்காக அல்லாஹ் நம்மை படைத்தான். இந்த செயலை செய்வதற்காக அல்லாஹ் நம்மை படைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ், லா யன்துரு, பார்க்க மாட்டான். எதை பார்க்க மாட்டான்? இலா அஜ்ஸாமிக்கும் வலா இலா சுவரிக்கும். அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ உங்கள் உடல் நலங்களையோ பார்ப்பதில்லை. அல்லாஹ் மாறாக அல்லாஹ் எதை பார்க்கின்றான்? வலாகின், அல்லாஹ் என்றாலும் எல்லோரும் பார்க்கின்றான். இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களுடைய இதயங்களையும் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களையும் அல்லாஹ் பார்க்கிறான். நாம் இன்று மற்றவர்கள் நம்மை பெருமைப்படுத்தி பார்க்க வேண்டும், நம் காதுக்குள் நம்மை பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக இன்று எத்தனை அமல்களை நாம் இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறிய கல், அந்த கல்லை தூக்கி ஓரம் போடுகிறான். சிறிய கல் ஓரம் போடும் பொழுது அவன் எண்ணம் எப்படி இருந்தது? அதுதான் கல்லை அவர்கள் தூக்கி போடுகின்றார் என்று சொன்னால் அப்பொழுது அவருடைய எண்ணம் எப்படி இருந்தது? என்று ஒருவர் பார்க்கின்றார், நான் இந்த உலகத்திற்கு, இந்த தெருவிற்கு, இந்த ஊருக்கு நான் நல்லது செய்கிறேன் என்று அவர் நினைத்து செய்தார் என்று சொன்னால், அவரும் பார்க்கிறார் என்று சொன்னால் அவ்வாறு அவர் கூறிவிடுவார், அதற்கான நன்மை அல்லாஹ் இங்கே இறக்கி விடுவான். அதே ஒருவர் அந்த கல்லை, இந்த கல் மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கும், என் இறைவன் யாருக்கும் எந்த இடையூறையும் கொடுக்க விரும்ப மாட்டான், நான் கொடுக்க மாட்டேன் என்பதற்காக அந்த கல்லை தூக்கி ஓரம் போட்டார் என்று சொன்னால் அவருக்கு மறுமையிலும் நன்மை கிடைக்கும், இந்த உலகத்திலும் அல்லாஹ் அதற்கான நன்மையை இறக்குவான். அல்லாஹ் கூறுகிறான், ஈமான் கொண்டவர்கள் முஃமின்களுக்கு அல்லாஹ் என்ற பெயரை கேட்டால் உள்ளங்கள் எல்லாம் நடுங்கும். நமக்கு நடுங்குகிறதா? நாம் அல்லாஹ் என்ற பெயரை கேட்டால் அஞ்சுகிறோமா? கூறுங்கள், அஞ்சுகிறோமா? இன்னும் அல்லாஹ் அதே ஆயத்தில் கூறுகிறார், இன்னும் அவருடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காமிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஈமான் அதிகரிக்கும். நமக்கு அதிகரிக்கின்றதா? எந்த நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம்? எப்படிப்பட்ட மனோநிலையில், எந்த நிலையில் நாம் அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டு
கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், நீ விரும்பினால் அல்லாஹ்வுக்காக ஒருவனை விரும்பு, இல்லை என்றால் அல்லாஹ்வுக்காக ஒருவனை வெறுத்து தள். நாம் யாருக்காக விரும்புகின்றோம்? நமக்கு பிடிக்கின்றது, ஒரு பெண்ணை பிடிக்கிறது என்று சொன்னால் அது அழகுக்காக மட்டும், எந்த ஒரு ஈமானையும் பார்ப்பதில்லை, எந்த ஒரு இஹ்லாஸையும் பார்ப்பதில்லை. அந்த பெண் முஸ்லிமா காஃபிரா என்பதை கூட பார்க்கவில்லை. இந்த நிலையில் நம்முடைய ஈமான் எங்க போகின்றது? இந்த நிலையில் நம்முடைய மனநிலை, நம்முடைய இஹ்லாஸ் எங்க போகின்றது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் இப்படிப்பட்ட அசிங்கமான நிலைகளில் இருந்தும் இன்னும் இறைவனும் இறை தூதரவர்களும் எந்த விஷயத்தை நமக்கு பேணி வாழ சொல்லியிருக்கின்றார்களோ, இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் பேணி வாழுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட விஷயங்களை இறைவனுக்கு பொருத்தமாக இறைவனை நாடி மட்டுமே நாம் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏக வல்லவன் அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹி தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.